மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு இடையே ஆர்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்கள் தடையின்றி பயணிக்க அனுமதி அளித்த ஈரானின் முடிவை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் வரவேற்றுள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகள் 10 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆர்முஸ் நீரிணையை அனைத்து வணிக கப்பல்களுக்கு முழுமையாக திறந்துவிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் தெரிவித்திருப்பதாவது, லெபனான் நாட்டுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக ஆர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வணிக கப்பல்களும் முழுமையாக செல்ல அனுமதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த காலம் முடியும் வரை ஆர்முஸ் நீரிணை பகுதி அனைத்து வணிக கப்பல்களின் போக்குவரத்துக்கும் முழுமையாக திறந்துவிடப்படும் என்று ஈரான் அறிவித்தது. உலகளாவிய எரிபொருள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மிக முக்கியமான இந்த பாதையில் ஏற்பட்டிருந்த முடக்கம் நீங்கியுள்ளது உலக நாடுகள் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மட்டும் இல்லாமல் வரவேற்பையும் பெற்று வருகிறது. ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்ரோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானின் இந்த அறிவிப்பு அமைதியை நோக்கிய பயணத்தில் ஒரு சரியான திசையில் எடுக்கப்பட்ட நல்ல நகர்வாகும். ஆர்முஸ் நீரிணையில் சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி அனைத்து நாடுகளுக்குமான பயண உரிமைகளும் சுதந்திரமும் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்பதில் ஐநா உறுதியாக உள்ளது. பிராந்திய அமைதிக்காக பாகிஸ்தான் முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தைகளை இந்த முடிவு மேலும் வலுப்படுத்தும். இந்த போர் நிறுத்த சூழல் நாடுகளுக்கு இடையே பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று பொதுச் செயலாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல்களுக்கு தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணும் முயற்சிகளுக்கு தனது முழு ஆதரவையும் ஐநா பொதுச் செயலாளர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பு சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார பதற்றத்தை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.